மக்கள் செல்வாக்கை இழந்ததால்தான் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி போர்வையில் தேர்தலை சந்திப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். திருச்சி தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், ராசியான மனிதரான ஸ்டாலின் எங்கு போய் சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு 7.5 சனி பிடித்துவிடும் என விமர்சித்தார். இந்தியா கூட்டணியில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும், கார் சக்கரம் போல் இந்தியா கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக கழன்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். இன்னைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார். அருமையானவர், ராசியானவர். சொன்னதுதான் 2019 தேர்தலில் தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது அருமை ராசியானவர் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையினால. அதே போல இப்போ அப்படித்தான், எங்க பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார். இவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலகிட்டு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருந்து. தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கை இழந்ததால்தான் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி போர்வையில் தேர்தலை சந்திப்பதாகவும், இந்தியா கூட்டணி போர்வை இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட் கூட வாங்காது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற போர்வையில் இந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த இந்தியா கூட்டணி என்ற போர்வை இல்லை என்றால் ஸ்டாலின் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். நாடாளுமன்றத்தில் டெபாசிட் வாங்குறது கஷ்டம். 3 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தை சீரழித்த திமுக மீது மக்கள் கொந்தளிப்புடன் இருப்பதாகவும், அதிமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை தடுத்து ஒழித்தது திமுக அரசு எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தை சீரழித்து விட்டதாக ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாக சாடிய பொதுச் செயலாளர், எப்படி சீரழித்தோம் என ஸ்டாலினால் பட்டியலிட முடியுமா? பட்டியலிடுங்கள், அதற்கு அதிமுக பதில் தர தயாராக உள்ளது எனவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி அதை முன்னிறுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செய்கின்ற வேலை இதுதான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து நம்ம விலகிட்டோம். அது அவருக்கு பொறுக்கல. கள்ள கூட்டணிங்கிறாரு, கள்ள தொடர்புங்கிறாரு. இதெல்லாம் அவர்களுடைய அணுநிதியா சொல்லுகின்ற வார்த்தைன்னு தான் நான் கருதுறேன்.